உங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்குமா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான். நீங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி உங்களுக்கு முருகன் அருள் கிடைக்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவ எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு எங்களுடைய சேனலை முழுமையா பாருங்க. முருக பெருமானுக்கு மொத்தம் 3 மைல்கள் இருக்கு. உலகத்தை வலம் வருவதற்காகவும் பிரணவத்தை மயிலாகி பிரணவ மயிலாட உலகத்தை வலம் வந்தார். அதுதான் முதல் மயில். அதுக்கு மந்திர மயில் என்ற பெயர். சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு புறப்பட்ட போது தேவேந்திரன் மயிலாக இருந்து முருகனை சுமந்தாரு. அதுக்கு தேவமயில் என்ற பெயர். அசுரனை சம்ஹாரம் செய்த பிறகு சூரியன் சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகப்பெருமான தாங்கிக் கொண்டாரு. அதுக்கு அசுர மயில் என்று பெயர். ஆக 3 மைல்களிலும் ஏறி வரக்கூடியவர் நம் முருகர். நம் மனதை முருகர் ஏறுவதற்கு தகுதியான மயிலாக மாற்றிக்கொண்டால் நம் மனதின் மீதும் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவாரு. அதனாலதான் அருணகிரிநாதர் ஏறுவதற்கு தகுதியுடைய மயிலாக எனது மனதை மாற்றி தருக, அதில் வந்து நீ விளையாடி அருள்க என்று கூறியிருக்கிறார். மயில் தன்மையை போல் நீங்கள் உங்கள் மனதில் முருகனை நினைத்து வழிபட்டால் முருகன் கண்டிப்பாக அருள் புரிவார். இது போல் பல சுவாரஸ்ய தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி